கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறை வார்த்தை ஆதியாகமம் 2:8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். Genesis 2:8. Now the Lord God had planted a garden in the east in Eden, and there he put the man he had formed என்று வாசிக்கிறோம். தேவனுடைய அன்பின் அடையாளம் வெளிப்பாடாக மனிதன் மேல் கர்த்தர் வைத்த அளவு கடந்த அன்பினாலே அவர் அவனுக்கு மகிழ்ச்சியான இன்பமான ஏதேன் என்கின்ற ஒரு தோட்டத்தை கானானுக்கு கிழக்கே உண்டாக்கி மனிதனை அதிலே வைத்தார். அவன் இன்புற்றிருக்க கனி விருட்சங்களை கொடுத்தார். மனிதனோடு தனது உறவை வைத்து கொண்டார். சுற்றிலும் பாதுகாப்பை கொடுத்தார். பசுமை நிறைந்த ஒரு இடமாக, நீர்வளம் பொருந்திய குளிரூட்டப்பட்ட குளுமையான ஒரு இடமாக அதை ஆண்டவர் மனிதனுக்காகவே உண்டாக்கினார் என்று வாசிக்கிறோம். அது தேவன் உலாவுகிற தோட்டமாகவே இருந்தது. எந்த குறையும் இல்லாமல், கவலையும் இல்லாமல் மனிதன் சந்தோஷமாக இன்பமாக வாழ வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் மனிதனுக்கென்று விசேஷமான இந்த தோட்டத்தை உருவாக்கி அவனை அதிலே வைத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இதுதான் பரதீசு என்கின்ற ஒரு நிலையிலே எண்ணக்கூடிய அளவிற்கு அது மேன்மை நிறைந்த ஒன்றாக இருந்தது என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.